ஓம் சாந்தி. நான் மிகவும் லேசாகி மதுபனில் இருக்கும் பாண்டவ பவனில் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு என்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். பாபாவின் கர்ம பூமி இது. இதே பூமியில் சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக பல காரியங்களை செய்திருக்கின்றார். எத்தனையோ காரியங்களை பிரம்மா பாபா செய்திருந்தாலும் அந்த காரியத்தின் வெளிப்பாடு புகழோ இகழோ இவை எதுவுமே பாபாவை பந்தனப்படுத்தவில்லை. தன்னை சுற்றி அத்தனை குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளின் சம்பந்தத்தில் வரவில்லை. சம்பந்தங்களின் பந்தனத்தில் மாட்டவில்லை. இவ்வுலகின் எல்லைக்குட்பட்ட செல்வம், சாதனங்கள், சொந்தங்கள், செயல்கள் என எந்த ஒரு பந்தனமும் பாபாவை தன்வசப்படுத்தவில்லை. ஸ்வர்க்கத்தில் தேவதேவியர்கள் ஜீவன் முக்தி ஸ்திதியை இயற்கையாக அனுபவம் செய்திருப்பதைப் போல பிரம்மா பாபாவும் இந்த ஜீவன் முக்தி ஸ்திதியை இயற்கையாகவே அனுபவம் செய்திருக்கின்றார். நானும் பாப் சமானாகி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுகின்றேன். ஓம் சாந்தி. 20/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் சதா மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். தந்தையின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருபோதும் நீங்கள் குழப்பமடைய மாட்டீர்கள். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் இந்த இறை மாணவ வாழ்க்கையை எத்தகைய போதையுடன் கழிக்க வேண்டும்? பதில்: நாம் இந்த படிப்பின் மூலம் பிரின்சஸ் இளவரசன் இளவரசிகள் ஆவோம் என்ற போதை சதா இருக்கட்டும். இந்த வாழ்க்கை நாம் சிரித்துக்கொண்டே, விளையாடிக்கொண்டே, ஞான நடனத்தை செய்து கொண்டே கழிக்க வேண்டும். சதா வாரிசாக ஆகி மலராக ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருங்கள். இது இளவரசன் இளவரசி ஆவதற்கான கல்லூரி ஆகும். இங்கே படிக்கவும் வேண்டும், பிறகு கற்பிக்கவும் வேண்டும், பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாவாக ஆக முடியும். தந்தையோ படித்துள்ளவர் ஆவார்.
அவருக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடல். குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் குறிப்பாக குழந்தைகளுக்கு உரியதாகும். திரைப்பட பாடலாக இருந்தாலும் சில பாடல்கள் குழந்தைகளுக்கு உரியதாகும். யார் திறமையான குழந்தைகளோ அவர்களுக்கு இந்த பாடல்களை கேட்கும்போது அதன் அர்த்தத்தை அவர்கள் தங்கள் மனதில் கொண்டு வர வேண்டும். தந்தை வந்து என்னுடைய செல்லமான குழந்தைகளே என்று அழைத்து புரிய வைக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளாகிவிட்டீர்கள். எப்போது குழந்தையாக ஆகிறீர்களோ அப்போதுதான் தந்தையின் ஆஸ்தி நினைவுக்கு வரும். குழந்தையாகவே ஆகவில்லை என்றால் நினைவு செய்தாக வேண்டும். நாம் எதிர்காலத்தில் பாபாவின் ஆஸ்தியை அடைவோம் என்ற நினைவும் குழந்தைகளுக்கு இருக்கிறது. இதுதான் ராஜ யோகம் ஆகும், பிரஜா யோகம் அல்ல. நாம் எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசியாக ஆவோம். நாம் அவருடைய குழந்தைகள். மற்றபடி உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைவரையும் மறக்கத்தான் வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இந்த சரீரத்தின் நினைவு கூட வரக்கூடாது. தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்தும அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானம் வருவதன் மூலம் அநேக விதமான வேண்டாத எண்ணங்கள் தலைகீழாக ஆகிவிடுகிறது. நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் நீங்கள் முகமலர்ச்சியோடு மலர்ந்த பூ போல இருப்பீர்கள். தந்தையின் நினைவை மறப்பதினால் வாடிய மலராக ஆகிவிடுகிறீர்கள். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி நிச்சயமாக கிடைக்கும். குழந்தையாகவே ஆகவில்லை என்றால் தந்தை எந்த விஷயத்திற்காக உதவி செய்வார்? ஏனென்றால் அவர்களுடைய தாய் தந்தை மாயை என்ற ராவணனாகும். ஆகவே அவர்கள் மூலமாக கீழே விழுவதற்கு உதவி கிடைக்கும். குழந்தை பருவ நாட்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த பாடல் குழந்தைகள் உங்களுக்காகவே முற்றிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் இன்று சிரித்து நாளை மீண்டும் அழ வேண்டி வந்துவிடும். நினைவு செய்வதன் மூலம் சதா முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். ஒரே ஒரு கீதை சாஸ்திரத்தில் சில வார்த்தைகள் சரியாக இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். யுத்த மைதானத்தில் யாராவது இறந்துவிட்டால் ஸ்வர்க்கத்திற்கு அவர்கள் செல்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இதில் ஹிம்சைக்கான யுத்தத்தின் விஷயம் எதுவுமில்லை. குழந்தைகள் நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு மாயையை வெற்றியடைய வேண்டும். ஆகவே தந்தையை அவசியம் நினைத்தாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆவீர்கள். அவர்களோ ஸ்தூலமான ஆயுதங்களை காட்டியுள்ளார்கள். ஞானத்தின் வாள், ஞான அம்பு போன்ற வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவர்கள் ஸ்தூலமான ஆயுதமாக அவற்றை கொடுத்திருக்கிறார்கள். நடைமுறையில் இவை ஞானத்தின் விஷயங்களாகும். மற்றபடி இவ்வளவு புஜங்கள் யாருக்கும் கிடையாது. ஆக இது யுத்த மைதானமாக இருக்கிறது. நினைவு யாத்திரையிலிருந்து சக்தி அடைந்து விகாரங்களின் மீது வெற்றி பெற வேண்டும். தந்தையின் நினைவு மூலமாக பிராப்தியின் நினைவு வரும் வாரிசுகள் மட்டுமே பிராப்தி அடைகிறார்கள். வாரிசாக ஆகவில்லை என்றால் பிறகு பிரஜையாக ஆகிவிடுவார்கள். இது ராஜ யோகம் ஆகும், பிரஜா யோகம் அல்ல. தந்தையை தவிர வேறு யாராலும் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த யுத்த மைதானத்தில் மாயையை கண்டு பயப்படக்கூடாது. தந்தையிடமிருந்து முயற்சி செய்வதற்கான நல்ல வழிமுறைகளை கேட்டு பெற வேண்டும். நம்பிக்கைக்குரியவராக கீழ்ப்படிந்தவராக ஆகி ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். 2. ஆன்மீக போதையில் இருப்பதற்காக தினமும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும்.
தினமும் முரளியை படிக்க வேண்டும். அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு தந்தையின் மீது ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது. வரதானம்: பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: பிரம்மா பாபா காரியங்கள் செய்தாலும் கர்மத்தின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. சம்பந்தங்களில் இருந்தபோதும் சம்பந்தங்களின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. அவர் செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டவராக இருந்தார். பொறுப்புகள் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தாலும் ஜீவன் முக்தி நிலையின் அனுபவத்தை செய்தார். இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். எந்த ஒரு கடந்த காலத்தின் கணக்கு வழக்கு என்ற பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சமஸ்காரம், சுபாவம், பாதிப்பு மற்றும் அழுத்தம் என்ற எந்த விதமான பந்தனத்திலும் வரக்கூடாது. அப்பொழுதுதான் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர், ஜீவன் முக்தி நிலை அடைந்தவர் என்று கூற முடியும். ஸ்லோகன்: தமோகுண வாயுமண்டலத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.